श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथ यामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. இன்றைய தினம் ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரம், அனுராதா நட்சத்திரம்னு சொல்லுவார். ஸ்ரீமன் நாதமுனிகளின் திருநட்சத்திரம். ஜேஷ்டே அனுராதா சம்பூதம் வீர நாராயணே புரே கஜவக்திராம்சமாச்சாரியமாத்யம் கஜவக்திராம்சமாச்சாரியமாத்யம் நாதமுனிம் பஜே. ஜேஷ்டே அனுராதா சம்பூதம் வீரநாராயணே புரே கஜவக்திராம்சமாச்சாரியம் ஆத்யம் நாதமுனிம் பஜே. வீரநாராயணபுரத்தில் நித்தியவாசம் பண்ணுகிற ஆஜான சுத்தர் ஸ்ரீ ஷடமர்ஷன குலத்திலக்கர் சொட்டை குலத்து அரசு என்ற பிரசித்தருமான ஈஸ்வர முனிகளுக்கு கலியுகத்தில் சோபகிருத் ஆனி அனுஷத்திர நட்சத்திரத்தில் கஜானனர் அம்சமாக 3685ஆவதான சோபகிருத் வருஷம் ஒரு குமாரராக ஈஸ்வர முனிகளுக்கு அவதரிக்க அவருக்கு நாதர் என்று திருநாமம் சாத்தினாராம். அதாவது இந்த உலகத்தில் எம்பெருமான் பரம கருணையாலே அவதரித்து திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்த ஆழ்வார்கள் தன்னடி ஜோதிக்கு எழுந்தருளின பின்பு அந்த அருளி செயல்களில் பக்தி விஸ்வாசம் வைத்து ஓதி வழி வழி வந்தாட்செய்த தொண்டர்கள் விஷயத்தில் பரமகாருணிகோ பகவான் மகா பிரீத்தனாய் ஓதவல்லார் பிறவாரே பன்னிருநாமப்பாட்டு அண்ணல் தாள் அணைவிக்குமே என்று ஆழ்வார் மங்களாசாசனத்தின்படி நடந்து வந்தாலும் காலப்போக்கில் மறைய ஆரம்பித்தது. அப்போது பொதிகை மலையில் வாழ்ந்த கும்பசம்பவர், ஆங்கீரசர் முதலிய ரிஷிகளும் மது கைட்டபர்களிடம் வேதத்தை பறிகொடுத்த பிரம்மாவைப் போல ரொம்ப கிளேசித்து ரொம்ப கஷ்டப்பட்டு மனக்கலக்கமிட்டு திருமலைக்கு எழுந்தருளி திருவேங்கடத்து அப்பனை திருவடி தொழுது விண்ணப்பம் செய்தனராம். இந்த மாதிரி திவ்ய பிரபந்தங்கள்லாம் இப்போ இல்லையே. அவர்கள் விண்ணப்பத்தை கேட்ட திருமலையப்பன், ஆங்கீரசரே நீர் அஞ்ச வேண்டாம், வீரநாராயணபுரத்தில் மன்னனார் சன்னதியில் நித்தியவாசம் செய்து கொண்டு அந்தரங்க பக்தராயிருக்கிற ஈஸ்வர பட்டாழ்வானுக்கு நம்முடைய அம்சபூதனான அந்த கணநாதர் கஜானனர் அம்சமாக நம்முடைய அம்சபூதரான ஒருவரை, நாதமுனிகள் என்னும் பெயருடையவரை அவதரிப்பித்து திராவிட வேதங்களை கொடுப்பிக்க கடவோம் என்று பெருமாள் திருவாய் மலர்ந்து அருளினாராம். அதன் பின்னால் ரிஷிகள் திருவேங்கடமுடையானிடம் விடைபெற்று கொண்டு வீரநாராயணபுரத்துக்கு எழுந்தருளி மன்னனாரை அடிபணிந்து பிரார்த்தித்து ஈஸ்வர பட்டாழ்வாரிடம் சென்று திருவேங்கடத்தப்பன் திருவுள்ளத்தை தெரிவித்து அவரால் கௌரவிக்கப்பட்டு தங்கள் இருப்பிடம் சேர்ந்து இனியன் திருக்குறிப்பே என்றபடி ஸ்ரீனிவாசன் அருளையே எதிர்பார்த்திருந்தார்கள் என்று 12000 படி குரு பரம்பரா பிரபாவம் தெரிவிக்கிறது. அதுவும் இந்த குரு பரம்பரா பிரபாவத்தில் விருத்த பாத்ம புராணம் நம்மாழ்வாருக்கு பிறகு நாதமுனிகள் தம்முடைய யோகஞானத்தால் அருளி செயலை வெளிப்படுத்த அவதரிப்பார் என்பதை கீழ்கண்டபடி தெரிவிக்கிறது விருத்த பாத்ம புராணம். ததா கலியுகஸ்யாதௌ வைசாக்கியாம் விஸ்வபாவனः விஷ்ணுபக்தி பிரதிஷ்டார்த்தம் சேனேஷோ அவதரிஷ்யதி. கலியுக ஆரம்பத்தில் விஷ்ணு பக்தியை நிலைநிறுத்த வைகாசி விசாகத்தில் சேனை முதலிகள் பரிகணங்களின் அம்சமாக அவதரிக்கப் போகிறார். ததக்காலேன மகதா வினஷ்டாம் புவி தத் கிருதி நாத நாமா முனிவர யோகஞானாத் அவாப்பியசி. அதன் பிறகு நாதமுனிகள் என்பவர் அவதரித்து யோக ஞானத்தால் அருளி செயலை பெறுவர் என்று ஆச்சரியமாக இங்கு அனுபவிக்கிறார்கள். இவர் பால்யத்திலிருந்தே யோகத்தில் ஈடுபாடு உடையவர். ஒருமுறை திருக்குடந்தை ஆறாமுதன் சந்நிதியில், ஆறாமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே
சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. திருவாய்மொழியில் 5ஆம் பத்து 8ஆம் பதிகம் முதல் பாசுரத்தில், எம்பெருமானே, எவ்வளவு காலம் தொடர்ந்து அனுபவித்தாலும் திருப்தி பெறவாதபடி இனிமையான உள்ளவனே, ஆரா அமுதனே, உன் பக்கல் உண்டான அன்பு பெருக்காலே அச்சேதனமான அடியனுடைய உடம்பு கூட நீர் பண்டமாய் கட்டு குலைந்து உருகி நிலையில்லாமல் கரைகிறது. இப்படி உன் அழகை காட்டி என்னை உருக்குகின்ற என்னால் எட்ட ஒண்ணாதபடி தூரத்தில் இருக்கிற திருமாலே, அழகு நிறைந்த செந்நெற் பயிர்கள் உனக்கு சாமரம் வீசுவது போல அசைந்து கொண்டிருக்கிற இந்த நீர்வளம் மிக்க திருக்குடந்தையில் அழகு விளங்கும்படி பள்ளி கொண்ட கோலத்தில் இருந்தருள்கிறாய். இப்படிப்பட்ட உன்னை அடியேன் காணப்பெற்றேன் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் அந்த ஆறாமுதேல. அந்த ஆறாமுதே பதிகம் மொத்தத்தையும் கேட்டு அதில் கடைசியில் 1020 அப்படின்னு வரும். இந்த 10 பாட்டுக்களையும் அபியசித்தோம். அங்கே இருக்கிறவெல்லாம் அந்த 10 பாசுரங்கள் சேவித்த உடனே அதில் 1020 வந்தது. அது உங்களுக்கு தெரியுமோ, மீதி 1000 பாட்டு உமக்கு அறியுமோன்னு அங்கே இருந்தவாளை கேட்டாராம் சுவாமி நாதமுனி. எங்களுக்கு அதுக்கு அவர் தெரிவிக்கிறார்கள், இது குடந்தை பெருமான் விஷயமாக குருகூர் சடகோபன் அருளி செய்ததாகையாலே இந்த 1000ஐயும் பிரசாதிக்க வேண்டும் என்று அவர்களை நாதமுனி கேட்க, அவர்களும் எங்களுக்கு ஆழ்வார் திருநகரி ஜன்மபூமி ஆனாலும் சிறகாலமாய், அதாவது வெகு காலமாய் திவ்ய தேச யாத்திரை செய்து கொண்டு திருக்குடந்தை ஏற வந்த ஆறாமுதனை தண்டன் சமர்ப்பித்து நிற்கும் பொழுது அங்குள்ளவர்கள் ஆறாமுதே என்ற இந்த திருவாய்மொழியை அனுசந்திக்க கேட்டு அவர்களிடத்தில் பணிந்து இந்த பாட்டுக்களையும் நாங்கள் கற்றோம், அபியசித்தோம், மற்றது அறியோம், வேற எங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தீர்த்த பிரசாதம் பிரசாதித்து சத்கரித்து மரியாதை செய்து மன்னனார் நியமனம் கொண்டு சூழ்புணல் குடந்தையை தொழுது ஆறாமுதே என்கிற திருவாய்மொழியிலே அமுதன் திருவடி தொழுது அங்குள்ள பெரியோர்களையும் திருவாய்மொழி 1000 பிரசாதிக்க வேண்டும் என்று கேட்க, அவர்களும் இந்த 10 பாட்டுகளையே அறிவோம், மற்றது அறியோம் என்றவாறு நாதமுனிகள் இந்த மாதிரி ஆழ்வார் திருநகரி செல்ல, அங்கே ஆழ்வார் திருநகரியில் பராங்குஷதாசர் திருவாய்மொழி 1000 பிரசாதிக்க வேணும்னு அங்குள்ள பெரியார்களை கேட்க, அவர் சொன்னார், அங்குள்ளாரில் பராங்குஷதாசர் என்கிறவர் இந்த இடத்தில் திருவாய்மொழி என்று கேட்டது அத்தனை போக்கி லுப்தமாகையாலே, அதெல்லாம் மறைந்து போனதினாலே அதை நாங்கள் கற்று அறியோம். ஆனாலும் ஆழ்வார் விஷயமான கண்ணினும் சிறுத்தாம்பு எங்களுக்கு சம்பிரதாயகதமாகையாலே பரம்பரையால் வந்ததனாலே அதை கற்று 12000 ஆவர்த்தி நீர் செய்தீராகில் ஆழ்வாரை பிரத்யட்சீகரிக்கலாம், அதாவது நேரில் காணலாம் என்று அருளி செய்ய, நாதமுனிகளும் அந்த பிரபந்தத்தை அபியசித்து கற்று திருப்புலியாழ்வார் அடியிலே, அங்கேயே ஆழ்வார் திருநகரில் புளிய மரத்தடியில் நம்மாழ்வார் இருந்த இடத்துக்கு திருவடியில் 12000 தடவை ஆவர்த்தி அனுசந்திக்க, அப்போது சகால சௌமிய சம்பிராப்தகான்னு, அதாவது அந்த நல்ல நேரம் அடையப்பட்டது என்கிறபடி இதொரு நன்னாளாகப்பட்டது என்று எம்பெருமானும் பிராட்டியும் ஆழ்வாரை நியமிக்க, ஆழ்வாரும் மதுரகவிகளோடே இந்த நாதமுனிகள் யோகத்தில் எழுந்தருளி என்ன வேண்டுவது என்று கேட்க, நாதமுனிகளும் திருவாய்மொழி முதலாக விசேஷ அர்த்தங்களை பிரசாதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, ஆழ்வாரும் திவ்ய தம்பதிகளுடைய நியமனப்படிக்கு இவருக்கு திவ்யம் ததாமி தே சக்ஷுகு, அதாவது அர்ஜுனனுக்கு கண்ணன் தெரிவிக்கிறார், நதுமாம் சக்கியசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வச்சக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுகு பஷ்யமே யோகமைஸ்வரம், அதாவது இந்த உன்னுடைய பிரகிருதி சம்பந்தமுள்ள கண்ணினாலேயே என்னை பார்ப்பதற்கு சக்தி உள்ளவனாக மாட்டாய், உனக்கு திவ்யமான கண்ணை கொடுக்கிறேன், ஆள்கின்ற தன்மையான என் வைபவத்தை பார் என்றபடி திவ்ய வியாச சூத்திர ததார்த்தங்களையும் திருவாய்மொழி முதலான 4000 திவ்ய பிரபந்தங்களையும் ஆழ்வார் நாதமுனிக்கு உபதேசித்தருள, இந்த நாதமுனிகளும் அவைகளை பெற்று கிருதார்த்தராய் ஆழ்வாரையும் பொலிந்து நின்ற பிரான் முதலான எம்பெருமான்களையும் சேவித்து பிரபந்த அனுசந்தானம் பண்ணி கொண்டிருந்தார்னு தெரிவிக்கிறார். இவரையே நம்மாழ்வாரையே சாட்சாத்கரித்து அவரையே ஆச்சாரியனாக வரித்தார். அவரிடம் வழக்கில் மறைந்த திருவாய்மொழியும் மற்ற பிரபந்தங்களையும் சம்பிரதாய ரகசியார்த்தங்களையும் பிரம்மசூத்திராதிகளையும் உபதேசம் பெற்றார். இந்த திவ்ய பிரபந்தங்களையும் மருமகன்களாகிய கீழையகத்தாழ்வான் மேலையகத்தாழ்வான்
ஸ்ரீ கீழையகத்தானான் என்ற ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் மேலையகத்தாழ்வான் என்கிற ஸ்ரீ வரதனுக்கும் தாளத்துடன் இன்னிசையில் கற்பித்தார். அதையும் சுவாமி தேசிகன் 6ஆம் பாசுரத்தில் அதிகார சங்கிரகத்தில் தெரிவிக்கிறார். காலம் வலம் புரியன்ன நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனி கடலே நாளும் தொழுதெழுவோம் நமக்கார் நிகர் இந்நானிலத்தே. அதாவது காலம் அப்படின்னா சக்கரம், வலம்புரி சங்கு, காலம் வலம்புரி சக்கரம் வலம்புரி சங்கு என்ற பகவத் ஆயுதங்களைப் போல 2 மருமகன்கள் நாதமுனிகளுக்கு. மேலையகத்தாழ்வார் கீழையகத்தாழ்வார் 2 பெயருடையவர். நல்ல பக்தியால் அடியவர்கள் அவர்கள். தமிழ் மறையை கானமாக தாளத்துடன் நடனத்துடன் உபதேசம் பெற்றனர். இருவரும் பக்திமிக்க அடியவர். அப்படி அவர்களை பயில்வித்தவர் நாதமுனிகள். அவர் திருவடிகளை தொழுது எழும் நமக்கு யார் சமம்? யாருமே இல்லை அப்படின்னு சாத்விக அகங்காரம் பெருமை கொள்ள பிராப்தம் என்று அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். இங்கே இப்படி ஆச்சரியமாக சுவாமி ஸ்ரீமன் நாதமுனிகள் எண்ணி பார்க்க முடியாத ஒரு ஞான வைராக்கிய அனுஷ்டான பக்தி உடையவர். அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாதமுனிகள் இல்லைன்னா நம்முடைய சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் வந்திருக்காது. அதையும் வேதாந்த தேசிகன் தன்னுடைய 5வது ஸ்லோகத்தில் எதிராஜ சப்தத்தில் தெரிவிக்கிறார். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் யஸ்ய நைகமிகம் தத்துவம் அஸ்தாமலகதாம் கதம். நாதேன முனிநாத்தேன அப்படின்னு ஒரு பாடம், முனிநாத்தேன முதல் தாவ் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அதாவது நாதேன முனிநாதேன இந்த நாதமுனிகளுக்கு வந்தனம் செய்வது. ஆழ்வாருக்கு இவர் சிஷ்யர், பெரிய யோகி, முனிஸ்ரேஷ்டர். மௌனமாக யோகம் செய்பவருக்குரிய திருநாமம் முனி. இவருக்கு ஸ்ரீ ரங்கநாதன் பேர். அதை நாதன் என்று கூறுவர். நாதமுனி என்று கூறுவதில் மரியாதை இருக்காது, அதுக்கு சேர்க்கணும் அவர்கள். அப்படி நாதமுனிகள் அது மரியாதை குறிப்பு. நாதேன ரங்கநாதன் என்ற முழு பெயர் சுருக்கி நாதன். சத்யபாமா என்பதை பாமா என்பவர். அது மாதிரி பெருமாள் பெயரைத்தான் வைப்பதும் மரபு. அவர் ரங்கநாதன். நாதேன ரங்கநாதனால் அந்த முனிவர்களுக்குள் நாதன் இவர். முனினாம் நாதகா தேன, அதாவது முனிஸ்ரேஷ்டரா. நாதேன முனினா நாதமுனியால், அந்த நாதமுனியால். பவேயன் நாதவானகம் அவர் இருக்க, அவர் எனக்கு தலைவராக இருக்க, அவர் தலைவர், நான் அவருக்கு தொண்டன், பக்தன், சேவகன், தாசன். அவர் இருப்பதால் எனக்கு ஒரு ஆண்டான், எனக்கு ஒரு நாதன் கிடைத்தார், எனக்கு ஒரு எஜமானன் கிடைத்தார். நான் அவருடைய தாசன், அவர் அடிமை என்று தெரிவிக்கிறார். அந்த நாதன் இருக்கும் பொழுது என்ன, ஆழ்வாரிடமிருந்து நேராக உபதேசம் பெற்ற அந்த நாதன், அவருக்கே நான் சரணம் என்று கூறுகிறேன். அதுவும் நாதமுனிகள் அப்படி என்ன சாதித்தார் அப்படின்னா, லுப்தமாயிருந்த, காணாமல் போய் மறைந்து போயிருந்த 4000 பாசுரங்களை ஆழ்வாரிடமிருந்து பெற்றார். அதற்கு எத்தனை தபஸ், எத்தனை தேடல். அவற்றை தாளம் ராகம் அமைத்து தன் மருமக்களுக்கு சொல்லி வைத்தார். தமிழ் மறைக்கு இன்னிசை தந்த வள்ளல். இவ்வளவு மகோபகாரம் செய்த வள்ளலுக்கு என்னை ஆத்ம சமர்ப்பணம் பண்ணாமல் இருக்க முடியலாவது இல்லை எனக்கு அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகன். ஆகவே அவருக்கே நான் சரணம். ஸோ இப்படி ஆச்சரியமாக தேசிகன் அனுபவிப்பதை பார்த்தோம். ராமானுஜரும் பகவத் ராமானுஜர் இந்த ஆச்சாரியனை தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தில் ஜிக்ஞாசாதிகரணத்தில் இவருடைய நியாய தத்துவ ஸ்லோகங்களை உபபாதனம் பண்ணி சித்தாந்தம் அருளி செய்கிறார். அமுதனாரும் அனுபவித்த நாதமுனிகள். திருவரங்கத்தமுதனார் தன்னுடைய ராமானுஜ நூற்றந்தாதியில் இனியவர் தம் ஷீரை பயின்றுயும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரிப்பருகுமி ராமானுஷன் என்று கொண்டாடுகிறார் அமுதனார். ஸ்ரீ பராசர பட்டர் தன்னுடைய ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்தில் ஞான வைராக்கிய அனுஷ்டான பக்திகளை உடைய நாதமுனிகளை வணங்குகிறேன் என்கிறார். நௌமி நாதமுனி என்கிற ஸ்லோகத்தில். இப்படி ஆச்சரியமாக இந்த ஆச்சாரியனுடைய சார்வபௌமனுடைய புகழ் பேசப்படுகிறது. ஆரப்பொழில் தென் குருகைப்பிரான் அமுதத் திருவா ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு இனியவர் தம் ஷீரை பயின்று உய்யும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரிப்பருகும் ராமானுஷன் எந்தன் மாநிதியே. 20வது பாசுரம். சுவாமி ஆள வந்தார். ஸ்ரீமன் நாதமுனியுடைய பௌத்திரன். அவர்
ஆச்சரியமாக ஸ்தோத்திர ரத்னத்தில் முதல் 3 ஸ்லோகங்களும் ஸ்ரீமன் நாதமுனிகளை பற்றி, அதுக்கு அப்புறம் கடைசி ஸ்லோகமும் ஸ்ரீமன் நாதமுனிகளை பற்றி. நமோ சிந்தியாத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசயே நாதாய முனையே காத பகவத் பக்தி சிந்தவே, நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. நமோ நமஹ அச்சிந்தியாத் அத்புத அக்லிஷ்ட, எண்ணி பார்க்கவும் முடியாதபடி, அச்சிந்திய அத்புத வியக்கத்தக்கதான, அக்லிஷ்ட துன்பமில்லாமல் எளிய முறையில் இயல்பாய் அமைந்ததுமான, ஞான வைராக்கிய ராசையே சிறந்த ஞானம், சிறந்த வைராக்கியம், எதிலும் பற்றற்ற நிலை, இவைகளின் ராசையை, இவைகள் குவியல் போன்ற குவியலே உருவானவர். அகாத பகவத் பக்தி, கரை காண முடியாத ஆழமான பகவத் பக்தி. எம்பெருமானிடம் அன்பு, காதல் எனப்பட்ட குணத்திற்கு சிந்தவே கடலை போன்றவர். கரை காண முடியாத பகவத் பக்தி கடலை போன்ற அந்த நாதாய முனையே நமகா. ஸ்ரீமன் நாதமுனிகள் எனப்பட்ட முனிவருக்கு வணக்கம். எம்பெருமானை துதிப்பதற்கு முன்பாக தமக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட காரணமாயிருந்தவரும் ஆச்சாரியருக்கும் ஆச்சாரியருமான தமது பிதாமகருமான ஸ்ரீமன் நாதமுனிகளை முதலில் இந்த ஸ்லோகத்தில் வணங்குகிறார். முதல் 3 ஸ்லோகங்கள் ஸ்ரீமன் நாதமுனிகளின் பெருமைகளை பகர்வது. இவரது பேரறிவு அச்சிந்தியம். அச்சிந்தியம்னா சிந்தித்து பார்க்க முடியாது, எண்ணி பார்க்க முடியாது. இவரது அறிவின் பெருமைகளை ஸ்ருத பிரகாஷிகையிலும் ஸ்ரீ நியாய சித்தாஞ்சனம், ஸ்ரீமன் நியாய பரிசுத்தி முதலான தத்துவ கிரந்தங்களில் ஆச்சாரியர்கள் எடுத்து உதாகரித்த இவரது நியாய தத்துவம் என்ற நூலின் மூலம் அறியலாம். அந்த நியாய தத்துவம் அவருடைய நாதமுனியுடைய கிரந்தத்தில் மங்கள ஸ்லோகமே யோ வேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதாஸ்வதா தம் பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரச்சக்ஷ்மஹே. யோ வேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதாஸ்வதா தம் பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரச்சக்ஷ்மஹே. எம்பெருமானின் ஞானம் எத்தகையது என்பதை 16 எழுத்துக்கள் கொண்ட ஒரு அடியால் தெள்ளிய நடையில் கிறிஸ்டல் கிளியராக தெரிவித்த பாங்கு எப்படி! ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். யோவேத்தி யுகபத் சர்வம், அப்படியே எல்லாத்தையும் அவர் காண முடியுமா பெருமாள். யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதாஸ்வதா, இப்படி பிரத்யக்ஷமாக அவர் எல்லாவற்றையும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் பார்ப்பவர் பெருமாள் அப்படிங்கிறத இங்கே தெரிவிக்கிறார். ஸோ அதுவும் பஷ்யந்திய சக்ஷு சாட்சி சேதா பரா அஸ்ய சக்தி, இப்படிலாம் பல வேத வைதிக வாக்கியங்களின் பொருள்களை சுருங்க கூறி விளங்க வைத்திருக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த நியாய தத்துவம் என்ற நூல் இன்னைக்கு இல்லை, ஆனால் இந்த நூலிலிருந்து அவர் உதாகரித்திருக்கிறார். ஆளவந்தார் அருளிய ஆத்ம சித்தி, சம்வித் சித்தி, ஈஸ்வர சித்தி ஆகிய சித்தித்ரயத்திலும் இந்த நியாய தத்துவத்தை பிரகரண கிரந்தம். இந்த நூலின் பெருமை, விரிவு, எல்லா சாஸ்திரங்களுடையவும் சாரமாய் அமைந்த நிலை, நமது ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு சாரமாய் அமைந்த பாங்கு முதலியவற்றை அறியலாம். இந்த நியாய தத்துவத்தின் உரையாய் அமைந்தது தான் ஸ்ரீ பராசர பட்டர் அருளிய தத்துவரத்னாகரம் என்ற நூல். இப்படி ரொம்ப அழகாக இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அற்புதம் உலகில் மற்றையோருக்கு இருப்பதை விட வியக்கத்தக்க முறையில் இருக்கிறது இவருக்கு. என்னென்ன ஞான வைராக்கிய அனுஷ்டான பக்தி. அக்லிஷ்டம், சனந்தன சனத்குமார சனாதனர்களுக்கு எப்படி இருக்குமோ அதே போல சனகாதிகள் இயல்பாகவே தம்மை வந்தடைந்த பேரறிவு படைத்தவர்கள், மோட்ச மார்க்கத்திலேயே நிலை நின்றவர்கள் என்றபடி அமைந்தது. பரமபுருஷனின் அனுகிரகத்தால் ஸ்ரீ பிரகலாத ஆழ்வானும் துருவன் முதலானவருக்கும் இவரும் வருந்தாமலேயே தன்னடைவே அவர்களைப் போல் இவருக்கும் அமைந்த ஞானத்தை உடையவர். அக்லிஷ்ட வைராக்கியம், என்ன ஒரு வைராக்கியம்! உலகில் உள்ளனவும் சொர்க்காதி போகங்களும் கைவல்ய ஆனந்தமும் நிலையற்ற போகங்கள், அற்பசாரங்கள், அவை சுவைத்து அகன்றொழிந்தேன் என்று ஆழ்வார் அருளினபடி எல்லாம் அல்பம், அஸ்திரம். பல நாள் பாடுபட்டால்தான் ஒரு நாளைய சுகமாய் கூலி கிடைப்பதால் துக்கத்தை அடிப்படையாய் கொண்டவை எல்லாம். ஒரு பொருளை நுகர்ந்த பின் அது கிடைக்காத போது துன்பம் நேர்வதால் பிறகும் துக்கமே. என்று என்னை இந்த சொர்க்கத்திலிருந்து தேவர்கள் கீழே தள்ளிவிடுவார்களோ என்ற துயரத்துடன் சொர்க்க போகத்தை நுகர்வதால் அதுவும் துன்பமே.
இயல்பாக நமக்கு என்று வகுத்த பகவத் அனுபவ கைங்கரியங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த க்ஷூத்ர புருஷார்த்த அனுபவம் இடையூறு தான். எனக்கு இது உள்ளது, இதை நான் நுகர்கிறேன், அவருக்கு இல்லை என்பன போன்ற விபரீத ஞானத்தை அடிப்படையாக இது கொண்டிருக்கிறது அந்த கைவல்ய அர்த்தமும். இப்படி அல்பத்வ, அஸ்திரத்வ, துக்க மூலத்வ, துக்க மிஸ்ரத்வ, துக்கோதர்க்கத்வ, சுவாபாவிகானந்த விருத்தத்வ, விபரீத அபிமான மூலத்வாதிகள் என்று ஆச்சாரியர் முமுட்சுத்வாதிகாரத்தில் கூறியபடி வைராக்கியம் ஒரு சிலருக்குத்தான் அமையும். அது இந்த ஸ்ரீமன் நாதமுனிகளிடம் அச்சிந்தியமாகவும் அற்புதமாகவும் அக்லிஷ்டமாகவும் அமைந்துள்ளது. எண்ணி பார்க்க முடியாதபடி அமைந்துள்ளது, வியக்கத்தக்கதாய் அமைந்துள்ளது, எளிய முறையில் இயல்பாய் அமைந்துள்ளது. இப்படி ஆச்சரியமாக இந்த 1வது ஸ்லோகத்தில் ஆளவந்தார் நாதமுனிகளுக்கு தெரிவிக்கிறார். இப்படி ஸ்ரீமன் நாதமுனிகள் சித்தாந்தம், சம்பிரதாயம் முதலிய எல்லா வகையிலும் கூட்டஸ்தராய் இருந்ததுடன் மனநசீலனாய் இருந்தபடியால் சதா பகவத் தியான நிஷ்டரானபடியால் முனி என்று வழங்கப்பட்டார். அதனால்தான் முனையே அப்படிங்கிறார். நமோ சிந்தியாத்புதா கிருஷ்ட ஞான வைராக்கியராசையே நாதாய முனையே, முனி என்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் தஸ்மை நமோ மதுஜிதங்கிரி சரோஜ தத்வஜானானுராக மகிமாதிசயாந்த ஸ்ரீமே நாதாய நாத முனையே எத்திர பரத்ர சாபே நித்யம் யதீய சரணௌ சரணம் மதீயம். கீழ்கூறியபடி பல வகையிலும் பிரசித்தமானவர். மது என்ற அசுரனை கொன்று வென்ற ஸ்ரீ ஹயக்ரீவனுடைய தாமரை யுத்த திருவடிகளின் அந்த திருவடிகளே மோட்சம் பெற விரும்பும் நம் எல்லோருக்கும் அதை அடைவிப்பவர், அடைய வேண்டியதுமான என்ற உண்மையான அறிவு, இந்த திருவடிகளில் உள்ள அளவிட முடியாத அன்பு பெருமைகள் மேலான இவைகளின் எல்லை நிலமாய் அமைந்தவர். ஸ்ரீ வைஷ்ணவ குலம் யாவற்றிற்கும் தலைவர் நாதாய நாதமுனைய. நாதமுனிகள் என்ற திருநாமம் உள்ள அந்த மகானின் பொருட்டு நமகா அடியனுடைய வணக்கங்கள். யதீய சரணவ் எந்த ஸ்ரீமன் நாதமுனிகளின் திருவடி இணைகள் நித்தியம் எப்போதும் அத்திர பரத்திர சாப்பி இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கும் போதும் ஸ்ரீ வைகுண்டம் சென்ற போதும் எனக்காக உபாயமும் உபேயமும் ஆகுமோ. அத்திர பரத்திர சாப்பி மதீயம் சரணம், அதற்கு சரணவ் யதீய சரணவ் எந்த ஸ்ரீமன் நாதமுனிகளின் திருவடி இணைகள் எனக்காக எப்பொழுதும் உபாயமும் உபேயமும் ஆகுமோ. இந்த பிரகிருதி மண்டலத்திலும் ஆகும், அந்த ஸ்ரீ வைகுண்டம் சென்ற போதும் ஆகும். இப்படி ஆச்சரியமாக 2வது ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். தனது ஆச்சாரியனை வணங்கிய பிறகு எம்பெருமானை வணங்குவது பாலுடன் சர்க்கரையை கலந்து எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து பாகவதர்களுக்கு அளித்து வேண்டியவர்களுடன் பருகுவதைப் போல மிகவும் இனியது. அதனால் ஆச்சாரிய வந்தனம் இந்த 2 ஸ்லோகத்தில். 3வது ஸ்லோகத்திலையும் ஆச்சாரிய வந்தனம் 3 முறை ஏன் செய்வானேன், அதுக்கு வேதாந்த தேசிகன் ஸ்தோத்திர பாஷ்யத்தில் தெரிவிக்கிறார். முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீமன் நாதமுனிகளின் பக்தியையும், 2வது ஸ்லோகத்தில் எம்பெருமானிடம் அளவு கடந்த ஈடுபாடு அனுராகம், 3வது ஸ்லோகத்தில் இவரால் இவரது நூல்களால் உலகத்திற்கு ஏற்பட்ட நன்மைகள். எனவே 3 ஸ்லோகங்கள். வைராக்கியம், பரபக்தி இவற்றுக்கு அடிப்படை தெல்லிய அறிவு என்பது பற்றி 3 ஸ்லோகங்களிலும் இவரது உயர்ந்த ஞானம் பேசப்பட்டது. இவரது அறிவு நிறைந்த நிலை, இது மற்றையோரை விட மேலானது இவருடைய ஞானம். இதனால் உலகினருக்கு ஏற்பட்ட நன்மைகள் இவை 3 ஸ்லோகங்களால் பேசப்பட்டது. உள்ளம் உரை செயல் என்றபடி முக்கரணங்களாலும் ஏற்பட்ட தடைகள் நீங்குவதற்காக 3 முறை வணங்கினார் என்றும் சொல்லலாம். ஆளவந்தார் பிறருக்கு உபதேசம் பண்ண வரவில்லை, தமது ஈடுபாட்டை வெளியிட்டார். ததிய ஆராதனத்தில் எம்பெருமான் அமுது செய்து பக்ஷணங்கள் போன்றது இனிமையாயிருந்து பரிமாறுபவர் நிரம்ப சமர்ப்பித்தால், அவர் அழகாக அதை சுவைத்து சாப்பிட்டால் ஒரே பொருளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறார் என்பது எப்படி தோஷமாகாதோ, அப்படியே இங்கும் இவர் ஸ்வ அனுபவத்தை வெளியிட்டபடியால் குற்றமில்லை. எல்லோருக்கும் மங்களங்கள் நிரம்பவே ஏற்பட வேண்டும் என்பதற்காக பலமுறை குரு வந்தனம் செய்தது என்று ஆச்சாரியன் இதை அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். 3வது ஸ்லோகத்தில் பூயோ நமோ அபரிமிதாச்சுத பக்தி தத்வஜானாமிருதாப்தி பரிவாக சுபைர் வச்சோபிஹி லோகேவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாத முனையே யமினாம் வராய. எம்பெருமானை பற்றி துதி நூல் எழுதத் தொடங்கிய ஆளவந்தார் சச்ச மம பிரியகா என்றும் ஞானி துவாத்மைவ மேமதம் என்றும் எம்பெருமானாலேயே மிகவும் ஆதரத்துடன் அன்புடன்
பிரீத்தியுடன் பேசப்பட்ட மகனீயர்கள் பாகவதோத்தமர்களின் நிலை. பரமைகாந்திகளில் தலை சிறந்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரவர்த்தகரான ஸ்ரீமன் நாதமுனிகள். அவரை புனಶ್ಚ பூயோபி நமோ நமஸ்தே 11வது சாப்டரில் 39வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் எம்பெருமானை வணங்கியது போல புனಶ್ಚ பூயோபி நமோ நமஸ்தே என்றபடி பரிவால் மீண்டும் வணங்குகிறார் ஆளவந்தார். பூயோ நமோ அபரிமிதாச்சுத பக்தி தத்துவஞானாமிருதாப்தி பரிவாக சுபைவச்சோபி லோகேவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாதமுனையே யமினாம்பராய. அளவிட முடியாத அச்சுதனான எம்பெருமானிடம் பக்தி என்ன? அச்சுதனான எம்பெருமானிடம் அளவிட முடியாத பக்தி என்ன? உயர்ந்த தாழ்ந்த தத்துவங்களின் இவைகளாகிய அறிவு அமுத கடலின் பெருக்காகிய எல்லோருக்கும் நன்மை பயக்கும் தமது திருவாக்குகளால் சாத்வீகரான ஜனங்களிடம் அவர்களை உய்விக்க தாமாகவே கீழிறங்கி வந்த அவதரித்த நிரம்பின பக்தி யோகத்தை உடையவருமான யோகம் செய்பவர்கள் சிறந்தவருமான ஸ்ரீமன் நாதமுனிகளின் பொருட்டு பூயகா நமகா மீண்டும் வணக்கங்கள் பிரமாணங்கள் என்று தெரிவிக்கிறார். இந்த இடத்துல அவர் ஆச்சாரியன் தெரிவிப்பது முதல் 3 ஸ்லோகங்களால் நாதமுனி என்ற சொல்லை ஆதரத்துடன் அனுசந்தித்தார். இந்த இடத்துல பக்தி யோகம் அவர் யோக ரகசியம் பக்தி தத்துவஞானங்களே அமுத கடல் என்று தெரிவிக்கிறார். இந்த அச்சுதா என்ற ஸ்லோகம் வேர்டு இங்கே சொல்லுக்கு பலவிதமாய் சுவாமி தேசிகன் பொருள் கொண்டுள்ளார். நழுவ விடாதவன், தன்னை அண்டினவர்களை என்றும் நழுவ விடுவதில்லை, அதுதான் அச்சுதன். அத்தகைய அச்சுதனிடத்தில் கரை புரண்ட பக்தி தத்துவஞானம் நாதமுனிகளுக்கு அளவிட முடியாதது. அதுவே அமுதம். அவற்றின் பரிவாகமாக, அதாவது அவற்றின் வெள்ளம் அப்படியே வெளியில் வழிந்து ஓடுவது போல தமது மங்களகரமான திருவாக்குகளால் உலகில் பக்தி யோகத்தை தாமும் ஸ்வயம் பிரயோஜனமாக அனுஷ்டித்து, அதாவது உபாயமாக இல்லை, அதை அனுபவிக்கணும். அந்த அனுபவம் பகவத் அனுபவம், அதற்காக அந்த பக்தி யோகத்தை அனுஷ்டித்து ஸ்வயம் பிரயோஜனமாக அனுஷ்டித்து திருக்குறுகை காவலப்பன் முதலான சிஷ்யர்களுக்கும் சொல்லி வைத்து எம்பெருமானின் பெருமைகளை வளர்த்த மகான் இவர். தாமும் திருமழிசை பிரானை போன்று உபாயமாக சரணாகதியை ஆழ்வார் அனுஷ்டித்தது அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டுமே என்று தெரிவித்தபடி திருமழிசை பிரான் தெரிவித்தபடி ஆயினும் திருவெக்காவிலும் திருவல்லிக்கேணி திருவள்ளூர் திருக்குடந்தை முதலான ஊர்களிலும் எம்பெருமான் சன்னதிகளில் அவர் தூய்மை யோகம் செய்தருளியது அவரது சரித்திரம் மூலம் தெரியும் திருமழிசை ஆழ்வார்க்கு. அதுவும் ஸ்வயம் பிரயோஜனமாய் தான் அந்த பகவத் அனுபவத்திற்காக பகவத் பிரீத்திக்காக பல வருடங்கள் இருந்தது எல்லோரும் அறிந்தது. இத்தகைய யோகத்தை நமக்கு உபதேசிக்க ஸ்ரீமன் நாதமுனிகள் விரும்பியதும் இதற்கு நாள் குறித்து ஸ்ரீ குறுகை காவலப்பன் ஆளவந்தாரை தம்மிடம் வரச் சொன்னதும், அந்த குறுகை காவலப்பன் தமிழில் சமஸ்கிருத சொற்களை எழுத்தமைக்க திருவுள்ளம் கொண்டு ஆளவந்தார் திரு அனந்தபுரம் சென்று அங்கே மலையாள எழுத்துக்களின் அமைதிகளை அறிந்து வரவும் மலைநாட்டு திருப்பதிகளை சேவித்து வரவும் நேரிடவே குறிப்பிட்ட நேரத்தில் குறுகை காவலப்பன் சுவாமியிடம் வர முடியாமல் போனதும் துவனிக்க அதை இழந்துவிட்டோமே என்ற ஏக்கத்தில் அந்த பக்தி யோகம் அதை உலகில் பரப்பிய நாதமுனிகள் அதனால் அடைய வேண்டிய அச்சுதன் இந்த மூவரையும் இதில் அனுசந்தித்தார். ஸோ அமுதம் போன்று அனுபவிக்கும் வேளையிலும் பின்பும் போக்கியமானது பற்றி தேவர்கள் பெருமுயற்சியில் பெற்ற அமுதம் போன்று இது இல்லை. இத கடல், அமுத கடல். இந்த அமுத கடலை போன்று தெளிவாயும் இனிதாயும் குளிர்ந்தும் நிரம்பவும் விஷய போக சாதனமாகவும் இருப்பது. இப்படி ஸ்ரீமன் நாதமுனிகள் அருளிய வச்சோபி அருளிய நியாய தத்துவம் யோக ரகசியம் என்ற மிக உயர்ந்த நூல்களை திருவுள்ளம் கொண்டாகும். இதில் நியாய தத்துவம் கௌதம நியாய சூத்திரங்களை பரிஷ்கரித்து உரையிடும் வியாஜமாய் நமது விசிஷ்டாத்வைத சித்தாந்த ஸ்தாபனம் செய்யும் நூல். அது இந்த நூலில் இங்கே கிடைக்கவில்லை என்றாலும் ஸ்ருதப்பிரகாசிகாச்சாரியரான ஸ்ரீ சுதர்சன சூரிக்கும் சுவாமி தேசிகனுக்கும் அந்நாளில் கிடைத்து அதனின்று பல மேற்கோள்களை எடுத்து காட்டி நம் சித்தாந்த ஸ்தாபனம் அந்த இருவரும் செய்தருளியதைக் கண்டு நாம் ஓரளவு சந்தோஷம் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இதன் உரையாக அமைந்தது ஸ்ரீ பராசர பட்டருளிய தத்துவ ரத்னாகரம். இப்படி ஆச்சரியமாக 3 ஸ்லோகத்தில் ஆளவந்தார் அனுபவிக்கிறார், ஸ்ரீமன் நாதமுனிகளை வணங்குகிறார். கடைசி ஸ்லோகத்தில் 65வது ஸ்லோகத்திலும் அகிருத்திரிமத்வச்சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதிமாத்மவந்தம்
பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்விருத்தம் அச்சிந்தயித்வா. அடியனுடைய நடவடிக்கைகளை எண்ணி பார்க்காமல், மத்விருத்தம் அடியனுடைய நடவடிக்கைகளை எண்ணி பார்க்காமல், இயல்பாகவே தேவரீர் பெருமாள் கிட்ட கேட்கிறார் ஆளவந்தார். இயல்பாகவே தேவர்களுடைய திருவடி தாமரைகளில் அளவிட முடியாத பக்தியை உடைய ஜீவ பரமாத்ம ஞானவான் அடியனுடைய பாட்டனார் பிதாமகம் நாதமுனி விலோக்கிய, அடியனுடைய பாட்டனாரான ஸ்ரீமன் நாதமுனிகளை கட்டாட்சித்து, அதனால் அடியன் அவருடைய பௌத்திரன் என்பதால் அடியன் விஷயத்தில் தேவரை க்ஷமித்தருள வேண்டும். எம்பெருமான் திருவடி தாமரைகளில் இயல்பான காதல் கொண்டவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். புலனடக்கம் உள்ளவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விதுகு என்று ஸ்ருதி காட்டியபடி ஆத்ம இருப்பை பெற்றவர், ஆத்ம சத்தையை பெற்றவர். இத்தகைய ஸ்ரீமன் நாதமுனிகளுடன் அடியனுக்கு பிறவித்துவக்காலும் ஆச்சாரிய வம்சத்தாலும் தொடர்பு நெருங்கியதாய் உண்டு. அத்தகைய மகானை கட்டாட்சித்து அவரை கண்டு கொண்டு அவருடைய பேரன் இவன் என்று அடியேன் பெரும் பிழைகள் செய்திருப்பினும் அவைகளை கண்டுகொள்ளாமல் அடியேன் விஷயத்தில் க்ஷமித்து தேவரீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று கூறி ஸ்தோத்திரத்தை முடித்தருளுகிறார். நாமும் அப்படி வேண்டி ஆச்சாரிய வம்சத்தில் இருக்கும் ஸ்ரீமன் நாத யாமுன மத்தியமாம்னு அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று சொல்லி ஆச்சாரியன் திருவடிகளை தியானித்து ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு புனப்புன பிரணம்ய மறுபடியும் நமஸ்கரித்து இத்தோடு அமைகிறேன். அடியேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.